மத்திய அரசு ஏப்ரல் மாதம் 16, 17, 18 ஆகிய நாட்களில் நாடாளுமன்ற 2 அவைகளையும் கூட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள். 26 மார்ச், அதாவது ஏறத்தாழ 8 நாட்களுக்கு முன் இது சம்பந்தமாக காங்கிரஸ் தலைவருக்கு கடிதம் வந்தது. அன்றே அவர் பதில் எழுதினார். இந்த 106வது அரசியல் சட்ட திருத்த மசோதா 30 மாதங்களுக்கு முன் நிறைவேற்றப்பட்டது. அதை பற்றி 30 மாதங்கள் அமைதியாக இருந்துவிட்டு இப்ப நாடாளுமன்றத்தை கூட்டுவதாக அறிவித்திருக்கிறீர்கள். நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு முன் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி பிரதம மந்திரி அவர்கள் தலைமையேற்று நாடாளுமன்றத்தை கூட்டுவதை பற்றி, நாடாளுமன்றம் கூட்டினால் அதில் என்ன பொருளை பற்றி, என்ன மசோதா நிறைவேற்றுவது என்று முதலில் விவாதிக்க வேண்டும் என்று பதில் எழுதினார். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாடாளுமன்ற கூட்டம் ஏப்ரல் மாதம் 16, 17, 18 ஆகிய நாட்களில் கூடும் என்று எங்களுக்கு டெல்லியிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. அதே நேரத்தில் 2 செய்திகளும் வந்திருக்கின்றன. ஒரு செய்தி, இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகையை 543 மக்களவை, அதை 50% கூட்டுவதாக, அதாவது 543 என்பது 816 உயரும் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதற்கான ஒரு மசோதாவை கொண்டு வரப்போகிறார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. அடுத்த செய்தி, தொகுதிகளை மறுவரை செய்யும் மசோதாவும் கொண்டு வரப்படும் என்று செய்தி வருகிறது. இந்த 2 செய்திகளும் மத்திய அரசினுடைய 26 மார்ச் கடிதத்தில் இல்லை. ஆனால் பரவலாக டெல்லியிலே பேசப்படுகிறது, ஊடகங்களிலே செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஊடகங்களிலேயும் இந்த செய்திகளை நீங்கள் ஒளிபரப்பாகி இருக்கிறீர்கள். இதுல பெரிய பேராபத்துகள் இருக்கின்றன. ஒன்று, தமிழ்நாட்டில் 39 மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பான கட்சிகளில் இருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் 42 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதுல 28 திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். 39, 28, 67 உறுப்பினர்கள் அவரவர்கள் மாநிலத்தில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் மாதம் 23 மற்றும் ஏப்ரல் மாதம் 29 தேர்தல். அந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருப்பார்கள். உதாரணமாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு தேர்தல் நாள் குறித்த பிறகு எப்படி ஏப்ரல் மாதம் 16, 17, 18 சிவகங்கை தொகுதியை விட்டு
டெல்லிக்கு போக முடியும்? இது ஒரு சதி. 67 மக்களவை உறுப்பினர்கள் அந்த சபைக்கு, மக்களவை கூட்டத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக ஏப்ரல் 16, 17, 18 என்ற நாள் குறித்திருக்கிறார்கள். அதற்கு காங்கிரஸ் தலைவர் எழுதிய பதிலில், நீங்க அப்படித்தான் அவையை கூட்டணும்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கூட்டுங்க. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கூட்டுவதை விட ஏப்ரல் மாதம் 29 கூட்டினா எல்லா மக்களவை உறுப்பினர்களும் கலந்து கொள்ளலாம் பதில் எழுதியிருக்கார். அதே போல மாநிலங்களவை தமிழ்நாட்டில் 18 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒருத்தர் 2 தவிர மற்றவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சிகள், மத்திய அரசுக்கு எதிர்ப்பான கட்சிகள். அதை போல மேற்கு வங்கத்தில் இருக்கிற ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஒரு சிலரை தவிர திரிணாமுல் காங்கிரஸ் ராஜ்யசபா உறுப்பினர்களை அரசுக்கு எதிராக பேசக்கூடிய, வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்கள். இப்ப அரசியல் சாசன திருத்தத்தை மீண்டும் கொண்டு வருகிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய 543 மக்களவை தொகுதி எண்ணிக்கையை 816ஆக 50% கூட்ட வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும். மறு வரையறை, அதற்கும் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும். அரசியல் சாசன திருத்தம் என்பது நாடாளுமன்ற அவை கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள், அங்கே வாக்களிப்பவர்கள் 2/3 பகுதி பெரும்பான்மை வேணும். ஆங்கிலத்தில் 2/3 மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை வேணும். மக்களவை தொகுதியில 67 உறுப்பினர்களை கழித்துவிட்டு மாநிலங்களவை உறுப்பினர்களில் ஏறத்தாழ 25-30 பேரை கழித்து விட்டா நாடாளுமன்ற 2 அவைகளிலேயும் திருத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை அரசுக்கு இருக்கிறது. அது நம்பிக்கையா நப்பாசையான்னு தெரியாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எதிர்த்து வாக்களித்தால் மக்களவையிலையும் இந்த அரசியல் திருத்த மசோதா தோற்கும், மாநிலங்களவையிலையும் அரசியல் திருத்த மசோதா தோற்கும். அது அவங்களுக்கு தெரியும். பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர், சட்ட அமைச்சருக்கெல்லாம் தெரியாததல்ல, கணக்கு தானே. 2 அவைகளிலேயும் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் என்றால் அந்த மசோதாக்கள் தோற்கும். அதற்காகத்தான் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி இருக்கும் நிலையில ஏப்ரல் 16, 17, 18 நாட்களில் அவையை கூட்டுகிறார்கள் என்று நாங்கள் சந்தேகிக்கல, நாங்கள் திடமாக நம்புகிறோம். இது சதி, இது அரசியல் சாசனத்தில் மோசடி, இது நாடாளுமன்ற விதிகளுக்கு மோசடி. 67 உறுப்பினர்கள் மக்களவையில ஒதுக்கி வைத்துவிட்டு என்ன அரசியல் சாசனம் திருத்தம் நிறைவேற்றீங்க? இதுல இன்னொரு கேடையும் பாருங்க. இன்னைக்கே உத்தரப்பிரதேசத்துல 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40. பாதிக்கு பாதிங்கிறது ஒரு பக்கம். நமக்கும் அவங்களுக்கும் இடைவெளி 40 இடங்கள், 40 ஓட்டுகள் அவங்களுக்கு கூட. இப்ப 80 120 ஆகி 40 60 ஆகி 50% கூட்டினா 80 120 ஆயிடும், 40 60 ஆயிடும். இடைவெளி 40லேருந்து 60 ஆயிடும்.
ஏற்கனவே தென் மாநிலங்கள் குரல்கள் ஓங்கி ஒலிப்பது கிடையாது. நாடாளுமன்ற மக்களவையில இந்த இடைவெளி விரிந்தால் இன்னும் குறைந்த ஒலியிலே தான் தென் மாநில குரல் ஒலிக்கும். இப்பவே நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருக்கு 10 நிமிடம் பேச வாய்ப்பு இருந்தால் அதுவே அதிகம். 543 பேருக்கு பதிலாக 816 பேர் இருந்தா 5-6 நிமிஷம் கூட பேச முடியாது. 5-6 நிமிடங்கள் பேசி ஒரு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஏறத்தாழ 2.5-3 லட்சம் வாக்காளர்களை பிரதிநிதித்துவம் செய்பவர் என்ன பேச முடியும்? இதெல்லாம் நாடாளுமன்றத்தை ரப்பர் ஸ்டாம்பாக மாற்றுவதற்கான முயற்சி. இந்த 2 மசோதாக்களும் வருகின்றன இல்லையா என்று எனக்கு தெளிவில்லை. ஆனால் ஊடகங்கள்ல பரவலாக அதிகார வட்டாரங்களில், அரசியல் வட்டாரங்களில் டெல்லியில பேசப்படுவது இந்த 2 மசோதாக்களும் அரசியல் சாசன திருத்த மசோதாக்களும் வருகின்றன. விவாதம், மசோதா நிறைவேற்றும் 2 விஷயம். விவாதமே கூடாது. 2 பெரிய மாநிலங்கள்ல தேர்தல் நாள் ஏப்ரல் 23ஆம் தேதி என்று குறித்த பிறகு எதற்காக அவசரமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தை கூட்டணும்? ஒரு வாரத்துக்கு பின்னாடி கூட்டப்படாதா? மசோதாக்களும் வந்தால் மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய சதி. இதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கண்டித்திருக்கிறது. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த விபரீத நடவடிக்கைகளை தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இன்று உங்களை சந்திக்கிறேன். இதை கடுமையாக எதிர்க்கிறோம். வெறும் விவாதம்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நாடாளுமன்ற அவையை கூட்டட்டும். மசோதாக்கள் கொண்டு வருவார்கள் என்றால் அதற்கு பிறகு கொண்டு வரட்டும். நாங்கள் அந்த மசோதாவை பரிசீலித்து ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்று முடிவெடுப்போம். ஆனால் தேர்தல் நெருக்கடியில விவாதம் மற்றும் மசோதாக்கள் என்று முயற்சி செய்வதை கண்டிக்கிற, கடுமையாக காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது.